மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா, நீங்க தயவு செய்து கண்டிப்பா பாருங்க. நான் சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பார்க்க வேண்டாம் என்று கேட்டேன். நீங்க பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்குது கச்சேரி. ஆமா, அப்படி ஒரு கச்சேரி இன்னைக்கு நம்ம தமிழ் கேள்வியில ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான் நேற்றிலிருந்து இணையத்துல ட்ரெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தொழில்துறை அமைச்சர். பட் ஏதாவது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, இதை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வுங்கிற பேர்ல இறங்கி அதையும் ரீல்ஸா எடுத்து வீடியோவா எடுத்து போட்டு விட்டுருந்தாங்க. கேட்டா இப்ப நான் ரீல்லாம் எடுக்கல, கூட வந்த மீடியா எடுத்துச்சுன்னு சொல்றாங்க. இருக்கட்டும். இப்ப நேற்று அப்படி ஒரு அரசு பள்ளிக்கு போயிருக்காங்க. அங்க போய் இருக்கக்கூடிய ஒரு மாணவிட்ட போய் அங்க போய் இவங்களுடைய ஆங்கில புலமைய, ஏன்னா மேடம் ஷேக்ஸ்பியர் தெரியல, ஷேக்ஸ்பியர் தெரியும் உங்களுக்கு. ஆமா, ஷேக்ஸ்பியர் அப்ப அந்த அவருடைய கவிதைகளை எல்லாம் மேடம் PhD பண்ணி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். வேற ஒண்ணும் இல்ல, அப்படி ஒரு எண்ணம். அப்படி அங்க போயிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா, நீங்க எங்க ஒரு சாமானிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க போய் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. அது உடனே இவங்க ஏதோ புத்திசாலி மாதிரி அங்க இருக்கிற டீச்சரை பார்த்து, அதோட நிக்கிற அங்க இருக்க டீச்சரை பார்த்து நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. யார அவங்க அது டீச்சரையும் சேர்த்து சோதிக்கிறாங்களாம். உங்களுக்கு முதல்ல தெரியுதான்னு பார்ப்போம். டீச்சரையும் சேர்த்து நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. அந்த டீச்சர் கேட்கறாங்க, அந்த குழந்தை சொல்லுது எங்க அப்பா கூலி அப்படின்னு சொல்லுது. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க அங்க போனீங்கல்ல, அது என்ன பிள்ளைங்களுடைய அறிவை சோதிப்பதற்கு ஆங்கிலம் தான் அளவுகோலா? ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பிதாகரஸ் தியரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எதையும் கேட்கக்கூடாது. உங்க வேலை அது அல்ல, நீங்க டீச்சர் அல்ல, அதை விட்டுருங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம், அங்க போய் ஒரு சயின்ஸ் அறிவியலை பற்றி, பிசிக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட நீங்க கிளாஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது. இப்ப நம்ம எல்லார் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் உரையாடினால் அறிவாளி, அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் அமைச்சருக்கும் இருக்குது. போய் ஆங்கிலத்தில் பேச தெரியுதா அந்த குழந்தைக்கு அப்படின்னு செக் பண்றது. அந்த குழந்தைக்கு ஆங்கிலத்தில் கேட்ட கேள்வி புரியவில்லை அப்படின்னு உடனே அந்த குழந்தைய அதுல ஒரு சிரிப்பு வேற இவங்களுக்கு. சிரிச்சுட்டு அதுல ஒரு புத்திசாலித்தனமான இது என்னன்னு, இவங்களே எப்படி இருக்கிறாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன முட்டா போய் அர்த்தமா? என்ன நிறுவ முற்படுறீங்க நீங்க? என்ன நிறுவ முற்படுறீங்க நீங்க இல்லையா? சரி, இப்ப என்னோட கேள்வி, இதுல என்ன சார் தப்பு அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. இது ஒரு அமைச்சர் போய் அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் உரையாட தெரிகிறதா என்று கேட்டது ஒரு தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு இல்ல. இப்ப ஆங்கிலம் அந்த குழந்தைக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான்லாம் முழுக்க தமிழ் வழி பள்ளியில, அரசு பள்ளியில படிச்சவன். சரியா? ஒழுங்கா ஆங்கிலம் எங்களுக்கு எழுத படிக்க சரியா கற்றுக்கொள்வதற்கு 10ஆம் கிளாஸ் தாண்டிச்சு எங்களுக்குலாம். 11th 12th தான் ஓரளவுக்கு ஆங்கிலத்தை ஸ்பெல்லிங் எப்படி கூட்டி தப்பு இல்லாமல் எழுதுங்கிறத கத்துக்கிட்டதெல்லாம் அப்பதான். சரியா? யாரும் வாழ்க்கையில என்ன ஆயிடல, ஒன்னும் வீணா போயிடல. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆங்கிலம் அதுதான் அறிவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, மேடத்துடைய ஆங்கில அறிவு இருக்குல்ல, யாரு அமைச்சருடைய ஆங்கில அறிவு, அது இன்னைக்கு இணையதளத்துல சந்தி சிரிக்குது. நமக்கு அவ்வளவு ஆங்கில அறிவு எல்லாம் கிடையாது. நான் முதலே சொல்லிடுறேன். ஒரு ஐயா கிளின்னு கிழிச்சு எரிஞ்சிருக்கிறார். என்னன்னு அந்த ஐயா யாருன்னு தெரியல. இணையத்துல அவருடைய வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்குது. மேடம் பேசின இங்கிலீஷ வரிக்கு வரி உரிச்சிருக்காரு. நிப்பாட்டு, இது தப்பு, நிறுத்துங்க, ஸ்டாப், இது தப்பு, இதுல என்ன பபல்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரணும், ஏ எங்க வரணும், ஆன் எங்க வரணும், இந்த கிராமர் எல்லாம் உட்காந்து உரின்னு உரிச்சிட்டாரு. இப்ப அதுதான் இணையத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. நீங்க அந்த வீடியோவை லேசா பாருங்க. அதன் பிறகு இன்னும் 3 வீடியோ வச்சிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு இன்னும் 3 வீடியோ இருக்குது. நீங்க முதல்ல இந்த வீடியோ ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்காக அந்த கண்கொள்ளா காட்சி நீங்க மீண்டும் ஒரு முறை பாருங்க. அதன் பிறகு நான் ஒரு 3 வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அந்த வீடியோ பாருங்க. Myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு
ஐ எம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா தான் சொல்லணும். மை செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்சிவ் நவுன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ டிட் திஸ் பை மை செல்ஃப் தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. வேர்டு பபல்ல ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட். Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மா போன போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. பாத்துட்டீங்களா? இப்ப மேடம் போய் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே பாக்குது. உடனே உங்களுக்கு ஒரு சிரிப்பு, என்ன இது கூட தெரியல. இப்ப மேடம் என்ன சொல்றாங்க, மை செல்ஃப் கீர்த்தனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐயா சொல்றாரு, இப்படிலாம் பேசக்கூடாது இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல பேசணும்னா எப்படி பேசணும், ஐ எம் கீர்த்தனா அல்லது மை நேம் இஸ் கீர்த்தனா இப்படி ஆரம்பிக்கணும். இப்படி சொல்லக்கூடாதுன்னு ஐயா வகுப்பு எடுக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை நான் பீப் போட்டிருக்கேன். அது அப்படி பேசக்கூடாது. அவர் கோவத்துல சொல்லிவிட்டாரு. சரியா? உயர்கல்வி படித்து இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க ஆய்வு செய்யக்கூடிய நம்மளுடைய ஆங்கில அறிவே இந்த அளவுலதான் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு மாணவிய போய் கேள்வி கேட்டு நான் 2 கேட்கிறேன். இப்ப அவங்க அப்பா என்னவா இருக்கிறாருன்னு நீங்க கேக்குறீங்க. சக மாணவ மாணவிகள் மத்தியில கூலி அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழந்தைக்கு அது என்னவா இருக்கலாம், அது ஏதோ இடத்துல வருத்தத்தை தரக்கூடும். அத குழந்தை அதை சொல்லணுமா வேண்டாமாங்கிறது கூட அந்த குழந்தையோட சாய்ஸ். ஒன்று. சரி, எல்லா இடத்துலயும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் படிக்கிற காலத்துல என் கூட இருந்த நண்பர்கள் இதை ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒரு பையனுக்கு அப்பா கிடையாது, அப்பா தவறிட்டாரு. இதே மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்ட உடனே ஆள ஆரம்பிச்சிருவான். முதல்ல அப்பா இருக்கிறாரா இல்லையா தெரியாது. நீங்க போய் என்ன கேள்வி கேட்கறீங்க? சரியா? இது ஒரு பக்கம். சரி, இப்ப நீங்க அதை விடுங்க, உங்க ஆங்கில அறிவு இப்படி. இப்ப இன்னொரு இவங்களுடைய மேடத்தோட ஆங்கில அறிவை பார்ப்போம். ஏன் நான் திருப்பி வரேன்னா, ஆங்கிலம் தான் அறிவு என்று நினைப்பதே முதல்ல தப்பு. இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். சரியா? அது ஒரு மொழி. சரியா? நீங்க அவனுக்கு நமக்கு எப்படி இங்க தமிழ் தாய்மொழியா அதே மாதிரி அவனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கும் மற்றவனுக்கும் இங்கிலீஷ்ல அவன் பேசுறான். இங்கிலீஷ்ல பேசுற எல்லாரும் புத்திசாலிங்கிற எண்ணம் இருக்குல்ல, முதல்ல அதை விட்டு வெளியில வரணும் அமைச்சர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அமைச்சர் பேசிய ஆகச்சிறந்த ஆங்கிலம் அப்படியே நீங்கெல்லாம் அசந்துருவீங்க. ஷேக்ஸ்பியரே அரண்டுவாரு. இப்ப அப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. Really hands off to all of you. என்ன சொல்றாங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப். அதான் நான் கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த வீடியோக்குள்ள. அதுக்கப்புறம் தான் நான் பாக்குறேன். அவர் சொல்றாரு, ஏங்க அது ஹேண்ட்ஸ் ஆஃப் இல்லைங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹேட்ஸ் ஆஃப், ஹேண்ட்ஸ் ஆஃப் இல்ல அப்படின்னு அமைச்சருக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்புறம் அமைச்சர் இந்த வீடியோல என்ன சொல்றாங்க, Honorable Higher Secondary Minister. எப்படி ஹையர் செகண்டரி மினிஸ்டர், அப்படி ஒரு மினிஸ்டர் இருக்காரா என்ன? ஹையர் செகண்டரி மினிஸ்டர்னு ஒரு மினிஸ்டர் இருக்காரா? அவரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். சொல்லுங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஹையர் செகண்டரி மினிஸ்டர் இல்ல. அப்புறம் ஸ்கூல் மினிஸ்டர். அந்த ஸ்கூல் மினிஸ்டர் மேடம் சொல்றாங்க ஸ்கூல் மினிஸ்டர். ஸ்கூல் மினிஸ்டர் இல்ல, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். இப்ப எப்படி இருக்கு நமக்கு? இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தவுடன், நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த என்னை இப்படி எல்லாம் கேலி செய்கிறார்களே, இது சரியா அப்படின்னு அமைச்சர் கண்ணாக்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் மேடம், அந்த குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லா டிவிலையும் இணையத்திலையும் அந்த குழந்தையோட புகைப்படத்தை போட்டு அந்த குழந்தைக்கு மனசு எப்படி பாடுபடும், என்ன பாடுபடும்? முதல்ல உங்களை எல்லாம் யார் பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு செய்ய சொல்றது? நான் இப்ப ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்ல சொன்னா உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு புரியல. நச்சினை நல்ல குறுந்தகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இந்த நூல்களை எழுதியது யார்? ஒவ்வொரு நூல்களையும் எழுதியவர் யார்? அமைச்சர் கீர்த்தனா பதில் சொல்லணும். தெரியுமா? சொல்லுவீங்களா நீங்க? எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல, எல்லாருக்கும் இன்க்ளூடிங் நீ, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா நான் கேட்கிறேன். ஒருத்தர் கணினி துறையில விற்பனரா இருப்பாரு, அவருக்கு பிசிக்ஸ் தெரியாது அல்லது தமிழ் தெரியாது. தமிழ் தெரியலங்கிறதுக்காகவே அவரு முட்டாளா? ஒருத்தருக்கு நல்ல தமிழ் இலக்கிய ஆற்றல் இருக்கும், அவருக்கு ஆங்கிலம் பேச வராது, அவர் முட்டாளா? என்ன சொல்ல வரீங்க, என்ன கன்வே பண்ண வரீங்க? ஒண்ணு. இப்ப
இதெல்லாத்தையும் விடுங்க. இந்த மொழி புலமை இதெல்லாம் விட்டுருவோம். ஆங்கிலம் தெரிகிறது தெரியலாம் விட்டுருவோம். அடிப்படை பேசிக் நாலேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிப்படை அறிவு அப்படிங்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, எம்எல்ஏவாக சகோதரி பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்ற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப்ல என்ன செய்வாங்க, நீங்க வந்து அந்த இது கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது ஜாயினிங் லெட்டர் இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, மெயில்ல ஒண்ணு வருதுல்ல உங்களுக்கு. அதை நீங்க எடுத்துட்டு என்ன செய்யணும், போய் காட்டினா தான் ஓகே எனக்கு வந்திருக்கீங்க, இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போனா தான் நீங்க என்ன செய்வாங்க, உள்ள விடுவாங்க. ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னா ஹால் டிக்கெட் இருந்தா தான் உங்களை உள்ள விடுவாங்க. நீங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்க வேண்டும் என்றால் நீங்கள் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழை கூட எடுக்காமல் பதவி ஏற்பதற்கு பதவி ஏற்க போய் அவரு கேட்கிறாரு, ஏமா அந்த சான்றிதழ் கொடுங்கம்மா. அது நான் எடுத்துட்டு வரல, போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க இப்ப பாக்கணும், தயவு செய்து பார்க்கணும். தமிழ் கேள்வி சொந்தங்கள் அந்த வீடியோ காட்டுங்க தம்பி. சட்டப்பேரவை தேர்தலில் சிவகாசி தொகுதியில வெற்றி பெற்றவங்க அதற்கான வெற்றி சான்றிதழை கொண்டு வர மறந்துட்டதால எம்எல்ஏவா பதவி ஏத்துக்க முடியல. பாத்துட்டீங்களா என்னன்னு? சகோதரி எம்எல்ஏவாக பதவியேற்க வருகின்ற பொழுது எம்எல்ஏ சான்றிதழை எடுத்துட்டு வரணுங்கிறது கூட தெரியாத நம்ம அரசு பள்ளி மாணவிட்ட போயிட்டு அதை இதுன்னு கேட்டா, நான் இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? கல்லூரியில கஷ்டப்பட்டு அப்பா சேர்த்து விட்டாரு, எனக்கு படிப்பு வரல சரியா அப்படின்னு மகன் பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டாரு. நல்லா கவனிச்சு வரணும். அப்பா கஷ்டப்பட்டு சென்னையின் புகழ்மிக்க கல்லூரியில் மகனை சேர்த்து விட்டார் படிக்கிறதுக்கு. மகனும் தனக்கு படிப்பு சரியா ஏறல மண்டையிலன்னு சொல்லி படிப்பை பாதியில விட்டுட்டு வந்துட்டாரு. என் பையனுக்கு படிப்பு ஏறலன்னு பையன் பாதியில படிப்பை விட்டுட்டு வந்துட்டான்னு அப்பா சொல்றாரு. அந்த மகன், எந்த மகன்? அப்பா கஷ்டப்பட்டு கல்லூரியில சேர்த்து படிப்பு சரியா வராம பாதியில படிப்பை விட்டுட்டு நடிக்க வந்த ஒருவர் இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது அவருக்கு கீழ் அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் ஒரு அரசு பள்ளி மாணவரிடம் போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறீங்களே, என்னைக்காவது உங்க தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க, அவருக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லுவோம். சீரியஸா என்னைக்காவது போய் உங்க தலைவர்கிட்ட, ஏன் தலைவரை நீங்க ஏன் சரியா படிக்கலையா, ஏன் படிப்பு தலையில ஏறலையா, ஏன் நீங்க காலையில இருந்து பாதியில வந்துட்டீங்கன்னு என்னைக்காவது உங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க. கேட்டிருப்பீங்களா? சென்னையின் புகழ்பெற்ற கல்லூரியில் ஓரளவு வசதியான குடும்பம், அப்பா இயக்குனர், ஓரளவுக்கு பொருளாதார வசதி இல்லையா? அப்படி படித்த ஒருவராலேயே படிப்பு வரலன்னு நடிக்க இன்னைக்கு நாட்டுக்கே முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப அந்த பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பாவும் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்கும். அந்த பாப்பா இதாகிடாது, தோல்வி அடைந்து விடாது வாழ்க்கையில. இது ஒண்ணு. இன்னொன்னு, மேடம் அமைச்சர் பதவியேற்பு விடுங்க, தொழில்துறை அமைச்சராக மேடம் பொறுப்பேற்ற பிறகு தொழில் முதலீடுகளை, நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு தொழிற்சாலைகளை பெருக்கி வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது, கீர்த்தனா அவர்களுக்கு இருக்கிறது. இதை பற்றி ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, ஏங்க நீங்க தொழில் முதலீடுகளை பெருக்குவதற்கு நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நானா அப்படியே தலை கிறங்கிடுச்சு, எனக்கெல்லாம் சிறுன்னு சுத்திச்சு. நீங்களும் ஸ்டெடியா பக்கத்துல ஏதாவது கம்பு கட்டெல்லாம் இருந்தா புடிச்சுக்கிட்டு இப்ப இதை பார்க்க போறீங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. நீங்க அதை மட்டும் பாருங்க, மனதை திடப்படுத்திக்கிட்டு பாருங்க. தம்பி அதை காட்டுங்க. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? புரியலையா? இன்னொரு வாட்டி போட சொல்லிட்டா? தம்பி இன்னும் ஒரு வாட்டி போட்டு விடுங்க. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. புரியுதா? என்னமா? தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, இங்கே தொழில் முனைவோர்கள் அல்லது தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்த நடவடிக்கைகள் என்ன? அதான் ரீல் போட்டாலே நீங்கள பாக்கலையான்ட்டாங்க. அந்த ரீலே சாட்சி. மேடம் ஒரு ரீல் போட்டாங்க எடுத்து, இந்த மாதிரி எல்லாரும் இங்க முதலீடு பண்ணீங்கன்னு. அந்த ரீல் தான்
இவங்க தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இவர்கள் செய்த பணி, அதற்கான சாட்சி என்று ஒரு ரீலை போட்டுட்டு அந்த ரீலை வச்சு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம் பெருகும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒரு சாமானிய ஒரு குழந்தைய போய் அதுக்கு கேள்விங்கிற பேர்ல கேள்வி கேட்டு அதை வீடியோ எடுத்து அதுல நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சு அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாத மாதிரியும், அந்த பிள்ளைக்கே ஒண்ணும் தெரியல, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியுங்கிற அளவுக்கும் நாம ஏதோ ஐன்ஸ்டீனுடைய பேரன் பேத்தி சாக்ரட்டிஸுடைய பள்ளி மாணவர்கள் அரிஸ்டாட்டிலினுடைய சீடர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. இல்ல அது தப்பு இல்லை மேடம், தப்பு தானே அது, சொல்லுங்க. சரி, இதை கூட விடுங்க. மேடத்துடைய ஜெனரல் நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒண்ணு நீங்க கண்டு வியந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. நீங்க திமுக அரசின் மீது, திமுக ஆட்சியில் இருந்த போது தொழில் நிறுவனங்களை இங்கே கொண்டு வருவதற்கு, தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் ஊழல் நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்களே, அதை எப்படி சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்கிறார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. திமுக ஆட்சியில தொழில் நிறுவனங்கள் இங்கே வருவதற்கு ஏதோ முறைகேடு நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சு என்றெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களே, எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த அமைச்சர் அவர்களிடம் கேட்கிறாங்க. அமைச்சர் சொன்ன பதிலை இப்ப நீங்க திருப்பி பார்க்க போறீங்க. திருப்பி சொல்றேன், நீங்க ஏதாவது ஹார்ட் அட்டாக்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பதில் உங்களை அப்சரா வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதில். சரியா? இப்ப அந்த பதிலை நான் உங்களுக்கு காட்ட போறேன். தம்பி, அந்த பதிலை போட்டு விடுங்க. என்னோட ட்விட்டர் பதிவே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி கைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது இருந்ததுதான் நம்ம வந்து எப்படி எதுல வந்துச்சான். அதாவது மேடம் வந்து ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காங்க, அந்த ட்விட்டர் பதிவுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்காங்களாம், அதை வச்சு சொன்னாங்களாம். நல்லா இருக்குல்ல? ஒரு ஆட்சியின் மீது, ஒரு அரசின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எப்படி மேடம் சொல்றீங்கன்னு கேட்டா, ட்விட்டர்ல கமெண்ட் பார்த்தேன்னு சொல்ற ஒருத்தர் இந்த நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர். ட்விட்டர்ல கமெண்ட் போட்டதை நம்பி அதை ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வந்து வைக்கிறீங்களே, நாளைக்கு ஏன் ட்விட்டருக்கு கீழே ஒரு 10 பேர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் தொழில்துறையில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார், மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு 10 பேர் கமெண்ட் போட்டான்னா அதை அப்படியே எடுத்துக்கலாமா நம்ம? இது ஒரு அமைச்சருக்கு அழகா இது? அப்ப ஆங்கிலத்துல போய் அந்த குழந்தையிடம் உரையாடிட்டு இது கூட தெரியலையே நீங்க கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஆங்கிலமும் சரியா வரமாட்டேங்குதுன்னு 4 பேர் எடுத்து நினைச்சாங்க, உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க, கிராமர் நடத்துறாங்க. நான் திருப்பி சொல்றேன், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆங்கிலம் தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா நாம ஒண்ணும் பிரிட்டிஷ்காரன் கிடையாது, நாம ஆங்கிலம் கட்டாயம் சரியா பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது. நாம என்ன கன்வே பண்ண வர்றோமோ அது புரிஞ்சா போதும். நம்ம ஊர்லதான் ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. இப்போ ஹிந்தி, நீங்க இங்க இருந்து பாம்பே போறீங்க, அல்லது பாம்பே இங்க இருந்து எவன்டையோ ஹிந்திக்காரங்க இங்க கொஞ்சம் பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட அரைகுறை ஹிந்தியில பேசுறதுக்கு யாரும் வைக்கப்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இருந்து கேரளா போறாங்க ஏதோ வேலைக்கு, அங்க போனவங்க அரைகுறை மலையாளத்துல பேசுறதுக்கு வைக்கப்படுறது இல்லை. அல்லது ஒரு மலையாளி தமிழ்நாட்டுல இருக்கிறாரு, அவர் வந்து மலையாளமும் தமிழும் கலந்து பேசுவதற்கு யாரும் வைக்கப்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி ஒரு கன்னடம், அப்போ ஒரு கன்னடமோ மலையாளமோ தமிழோ தெலுங்கோ ஹிந்தியோ வேறு ஒரு மொழியை சேர்ந்தவர்களுக்கு அந்த இன்னொரு மொழி தப்பும் தவறுமா திக்கி திணறி பேசுறதுக்கு இங்க கூச்சப்படுறதுல வைக்கப்படுறது இல்லை. ஆனா ஆங்கிலத்தை மட்டும் கிராமர் மிஸ்டேக் இல்லாம எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. நாம யாரும் பிரிட்டிஷ்காரனுக்கு பேரனோ பேத்தியோ கிடையாது. சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சா கன்வே ஆனா சரி, கரெக்டா? ஆமா தானே? இப்ப அதுவே ப்ரொஃபஷனலா, அதுவே வேலையா இருக்கும். இப்ப நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர் கம்பெனில இருக்கக்கூடியவங்களோட உரையாடக்கூடியவருக்கு ஆங்கில புலமை கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லது, கரெக்ட்? அது மாதிரி லண்டன்ல இருக்கிறாரு, நல்லது, வேற. இது பை பிராக்டிஸ்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நான் லண்டன் போயிருந்தப்ப எங்க ஊர்ல இருந்து சவுத்துல இருந்து ஒரு அண்ணாச்சி, இப்ப போக முடியாது, இப்பெல்லாம் டிகிரி மஸ்டான். அப்ப அவரு 10th கூட பாஸ் பண்ணதான் எனக்கு நினைவில்லை. அப்பவே அவர் யாரோ உறவினர்கள் மூலமா அங்க லண்டனுக்கு வேலை பண்ணிட்டாரு. அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸி டிரைவர் அண்ணாச்சி. ஆனா பிரிட்டிஷ்காரன்ட்டு அவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாரு. இப்ப என்னன்னு சொல்றது, என்ன சொல்லுவீங்க?
அவர் அந்த ஊர்லயே வாழ்றாரு, வசிக்கிறாரு. அந்த மொழி அவருக்கு கைவசம் ஆகிறது அந்த மொழி. அவ்வளவுதான். சரியா? இப்ப இது இப்ப அகைன் சொல்றேன். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, கீர்த்தனா அவர்கள் தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி குத்தி காட்டுவதல்ல நம்முடைய நோக்கம், என்னுடைய நோக்கம். ஈவன் இந்த வீடியோவுல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இங்கிலீஷ் சரியா பேசலன்னு ஒரு சகோதரர் சொன்னாரே, அவருக்கும் அதுவல்ல நோக்கம். அவர் அதுவா சொல்றாரு, இப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் பார்த்தா நீங்களுமே சரியா பேசலன்னு ஆயிடும் மேடம். அதனால அப்படி குத்தி காட்டாதீங்க குழந்தைங்களேன்னு சொல்றதுதான் அவருடைய நோக்கம். நீங்க தப்பா பேசிட்டீங்க உடனே, ஏன்னா இவங்க ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறாங்க. நான் அரசு பள்ளியில் படித்தவள், என்ன இப்படி கேலி செய்கிறார்கள். உங்களை யாரும் கேலி செய்வது நோக்கம் அல்ல. உங்களை யாராவது கேலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசுவார்களே என்றால் நானே கண்டிக்கிறேன். முதல்ல அதுல மாற்றுக்கிறது இல்லை. எங்களுடைய நோக்கம் உங்களை கேலி செய்வதல்ல. நீங்களும் ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து அரசு பள்ளியில இருந்து படித்து இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறீர்களா? உள்ளபடியே பாராட்டுக்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பெரிய இதுதான். சாமானிய குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு வருவதும் அதுவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் எல்லாம் ஈஸியில நடக்கக்கூடியதில்லை. உங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது என்றால் உள்ளபடியே வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நோக்கம் அது அல்ல மேடம். நோக்கம் என்னன்னா, நீங்க அமைச்சரான உடனே அப்படியே நமக்கு தனியா 2 ரெக்க வந்துடுச்சுன்னு நினைக்க கூடாது. அங்க போயிட்டு அப்படி நின்று டீச்சரை பார்த்து நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் பேர் நல்ல ஞாபகம் இருக்கு. டீச்சர் எங்கேயா இருக்கு, இப்ப எங்க இருந்து இருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனிதா டீச்சர்னு எங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர். இந்த டீச்சரை கண்டா எங்களுக்கு எல்லாம் பயம், அவ்வளவு மரியாதை. ஏன்னா அந்த இங்கிலீஷே அப்படி இருக்கும். டீச்சரோட இங்கிலீஷ் அப்படி இருக்கும். டீச்சர் அவ்வளவு தெளிவா இங்கிலீஷ் நடத்துவாங்க. எங்களுக்கு டீச்சர் மேல அப்படி ஒரு பயம், மரியாதை. யாரையும் அடிக்கிறதுலாம் கிடையாது டீச்சர். ஆனா அவங்களுடைய நாலேஜ், அந்த டீச்சர் மேல அப்படி ஒரு பயமும் மரியாதை இருக்கும். அப்படி பாடம் எடுப்பாங்க. இப்ப அந்த அனிதா டீச்சர் மாதிரியான ஒரு டீச்சர் எனக்கு இப்ப சொல்லிக் கொடுத்த டீச்சர் பேர் அனிதா டீச்சர். அனிதா டீச்சர்ட்ட நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னு கேட்டு அனிதா டீச்சர் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருந்தாங்கன்னு வைங்களேன், மேடம் சீரியஸா சொல்றேன், ஆளை விடுங்க சாமி, நீங்க தலைதிரிக்க ஓடி இருப்பீங்க. ஏன்னா அப்படி பேசுவாங்க எங்க டீச்சர் இங்கிலீஷ். சோ எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஆசிரியரையும் சேர்த்து சோதிப்பது போல நீங்க அந்த கேள்வி கேட்டது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் சொல்றாரு, தேவையற்ற இது போன்ற ஆய்வுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம். அமைச்சர் கீர்த்தனா எந்த அடிப்படையில் ஆய்வு செய்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை உள்ளபடியே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தங்களுடைய அமைச்சர்களுக்கு, தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரி போய் சோதனை எல்லாம் தேவையில்லாம பண்ணாதீங்க, தேவையற்ற ஆய்வுகளை பண்ணி ஆய்வுகள்ங்கிற பேர்ல அரசு ஊழியர்களை இடையூறு பண்ணாதீங்க, பொதுமக்களை இடையூறு பண்ணாதீங்க என்று அறிவுறுத்தியிருப்பாரு என்று சொன்னால் உள்ளபடியே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். அப்படி அறிவுறுத்தவில்லை என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய கனிவான கோரிக்கை, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, உங்களுடைய கட்சி தோழர்களுக்கு, உங்களுடைய அமைச்சர்களுக்கு அறிவுறுத்துங்கள். தேவையின்றி இது போல பொதுமக்களை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் யாரையும் காயப்படுத்துற மாதிரி தேவையற்ற இது போன்ற ஆய்வுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒரு அமைச்சரா உங்கள் துறைக்குன்னு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுல கவனம் செலுத்துங்கள், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லுங்கள். அதற்காகத்தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் சொல்கிறேன், அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆங்கில புலமை இல்லை என்று சொல்வதல்ல நம்முடைய நோக்கம். நீங்க ஒரு குழந்தை அப்படி சொன்னீங்கன்னா உங்களை நோக்கி ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது உங்கள் மனம் எப்படி வேதனைப்படுகிறதோ, காயப்படுகிறதோ, இது போலத்தான் அந்த குழந்தைகளின் மனமும் காயப்படுத்தப்பட்டிருக்கும். அதை தவிர்த்து விடுவதுதான் நல்லது என்பதை உறக்க சொல்லுவதே இந்த வீடியோவின் நோக்கம் என்று சொல்லி அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ஆங்கில வகுப்படுத்த அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய உடம்பு கணிந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவங்க அழகா சொன்னாங்க, உண்மையில சூப்பரா சொன்னாங்க. சகோதரர்லாம் எங்க இருக்கான்னு பேர் நமக்கு தெரியல, மன்னிக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.